ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் நம்முடைய கிளாஸில் இருக்கிற ஒரு டைப் ஆஃப் ஒர்க் பார்ப்போம். இது லைவாக தான் ஒர்க் பண்ணுறேன், எந்த ஒரு ரெக்கார்டடும் இல்லை. இந்த டைப்லேயும் ஒர்க் வருங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். இல்லைன்னா சில கொமெண்டில் வந்து நீங்கள் அந்த உங்களுக்கு எப்படி ஒர்க்கோ அப்படி ஒர்க் மாதிரி தான் உங்களுக்கு பே பண்ணுவாங்க. ஓகே, நான் ஒரு விஷயத்தை தெளிவாக நான் எல்லா வீடியோஸ்லேயும் சொல்கிற விஷயந்தான். ஒரு ஓவர் நைட்டில் ரிச் ஆகிறது, அதே மாதிரி சும்மா இருந்துட்டு வேலை செய்கிறது, அது வேலை ஈஸியாக இருக்கணும், எமௌண்ட் கூட இருக்கணும். அப்படியெல்லாம் நீங்கள் இது பண்ணாமல் நீங்கள் கொஞ்சம் சரியாக உணர்ந்து வேலை செய்தீங்கன்னா, அதாவது நீங்கள் அந்த பகுத்தறிவை சரியாக உட்படுத்தி நீங்கள் வேலை செய்வீங்கன்னா, இதுலேருந்து நல்ல ஒரு நீங்கள் கட்டி எழுப்பலாம். இது டேட்டா கலெக்ஷன் டைப் ஆஃப் ஜாப். ஸோ இந்த டேட்டா கலெக்ஷன் டைப் ஆஃப் ஜாப்ஸில் என்னென்னு சொன்னால், ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கும். அந்த குவாலிஃபிகேஷனை நீங்கள் பாஸ் பண்ணால் ஒரு பெர்சன்டேஜ் ஒன்று இது பண்ணுவாங்க. அந்த பெர்சன்டேஜை நீங்கள் ரீச் பண்ணதுமே உங்களுக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு போகலாம். இதில் நிறைய டிப்ஸ் இருக்குது. அதாவது நம்ம இந்த பர்டிகுலர் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் இந்தியாவில் ஐடி கம்பெனிஸ்ன்னு சொல்லுவாங்களே, அவங்களோட ஒரு கன்செப்டை வச்சு தான் நம்ம இதை பேஸாக படிப்போம். ஸோ இதில் கைடன்ஸ்லாம் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். ஸோ சில கேர்ள்ஸ் வந்து இதை கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டு வராங்க. சில ஒர்க் வந்து சீசன் வைஸாக வரும். அதாவது வேர்ல்டு வைடாக சில சீசன் இருக்குமே, அந்த சீசன் வைஸாக சில ஜாப்ஸ் வரும். சில ஜாப்ஸ் எப்படின்னு சொன்னால், ஒரு ஃபுல்லாக நீங்கள் லைஃப் டைம் ஒர்க் பண்ணுற மாதிரி அந்த ஜாப்ஸ் வரும். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஜாப்ஸ் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஓகே, அப்படியான ஒரு ஜாப் தான் இது. அதே மாதிரி இந்த ஜாப்பை யூஸ் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு ஒரு $5 to $8 பே பண்ணுற மாதிரி இது பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க. சிலாக்கள் வந்து நல்லா சும்மா இருக்கிறன்னு சொல்லி இது பாருங்கள், ஆன்சர் எஸ் ஓ நோ. இது மொபைலில் ஒர்க் பண்ணலாம், கம்ப்யூட்டர்லேயும் ஒர்க் பண்ணலாம். நம்ம அதை நீங்கள் கிளாஸ் வந்தால் நீங்கள் படிப்பீங்க, புரிஞ்சு கொள்வீங்க. நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணணும், நீங்கள் இது பண்ணணுங்கிறதுக்காக நான் இந்த ஜாப் செய்யலை. இப்படித்தான் ஆன்லைனில் ஜாப் செய்து மணி மேக் பண்ணணுங்கிற நான் சொல்கிறேன். அது என்னென்னா, சில ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு ஆளுக்கும் இது ஒவ்வொரு வகையாக ஒர்க் ஆகும். ஓகே, அப்போ நல்ல எக்ஸ்பர்ட் ஆனாக்கள் இதானாக்கள் நீங்கள் எக்ஸ்பர்டான ஜாப் செய்து கொள்ளலாம். ஓகே, அப்படி இல்லைன்னு சொல்கிறார்கள் எனக்கு ஈஸியான மணி மேக்கிங் இருக்குன்னா நீங்கள் ஈஸியான மணி மேக்கிங். இப்போ எங்களுக்கு வந்து ஆன்லைன் மணி மேக்கிங்கிறதே ஃபுல்லாக ஃப்ரீடம் தான். ஏன்னா அந்த ஃப்ரீடமை நீங்களே ரிஸ்க் ஆக்கக்கூடாது. ஏன் இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் இந்த ஜொப்பை தான் செய்யணும், நீங்கள் இப்படித்தான் இதில் இவ்வளோ நேரம் தான் ஒர்க் பண்ணணும், அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ தான் ஏர்ன் பண்ணலான்னா அவர்கிட்ட ஒரு ரிஸ்க் ஒன்று வரும் இதில். அப்படி இல்லாமல் நீங்கள் 24 மணித்தாலும் இருந்து ஒர்க் பண்ணுறனாலும் ஒர்க் வரும். இல்லை நீங்கள் எங்கேருந்து ஒர்க் பண்ணலாம், இப்படியான ஒரு கன்செப்டை இதுக்குள்ளே தந்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் ஈஸி இதில். ஸோ அதனால் நீங்கள் அந்த கன்செப்டை சரி அவ்வளோ கொண்டு நீங்கள் ரன் ஆவீங்கன்னா இது நல்லா யூஸ் ஆகும். ஓகே, இந்த நீங்கள் இந்த கிளாஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் என்ன நீங்கள் டிக்டாக் பயோவில் பாருங்கள், டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கும், சேனலில் இது பண்ணிக்கொள்ளுங்கள். நான் எனக்கு அதை ஷோ பண்ண இயலாது, நான் பெக்கா என்னென்னா ரீஃப்ரெஷ் ஆகிரும். அதே மாதிரி வாட்ஸ்அப் கான்டாக்ட் டீட்டெயில் இருக்குது. நீங்கள் கால் பண்ணுறதை விட எனக்கு வாட்ஸ்அப்பில் இது பண்ணிங்கன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும், உங்களோட கனெக்டில் இருக்கிறது. அதே மாதிரி சோஷியல் மீடியா கூகுளில் போய்ட்டு வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு போட்டிங்கன்னு சொன்னால் சோஷியல் மீடியாஸ் லிங்க்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த சோஷியல் மீடியாவில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதில் ஏதாவது ஒன்றில் கனெக்ட் ஆகி இருந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி கூகுள்லேயே நீங்கள் இமேஜ் சர்ச்சில் எங்களோட இதெல்லாம் வரும், அதாவது ஏர்னிங் ப்ரூஃப்ஸ் எல்லாம் வரும், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளும். ஓகே, ரைட். ஸோ இந்த ஜாப்ட கன்செப்ட் சின்னது தான். என்னென்னு சொன்னால், பணியை இந்த லோகோ தந்திருக்காங்க தானே, இந்த தந்திருக்காங்க, ரைட். இது பென்ட்ரா பிரெட்டுங்கிற ஒரு ஒரு இதோட லோகோ. இந்த லோகோவை இங்கே பாக்ஸ் பண்ணப்பட்டிருக்காங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி, அவ்வளவுதான். ஓகே, எஸ்ன்னா எஸ், நோன்னா நோ. இந்த அதாவது இங்கே ஷோ பண்ணியிருக்கிற பணியை ஷோ பண்ணியிருக்கிற லோகோவே மேலே வந்து பாக்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த ரெட் கலர் பாக்ஸ் உங்களுக்கு விளங்குது தானே, பாக்ஸ் பண்ணியிருக்கானான்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்காங்க. ஸோ நீங்கள் எஸ்ன்னா எஸ், நோன்னா நோ கொடுத்தீங்கன்னு சொன்னால் சரி. அப்போ இப்போ உதாரணத்துக்கு இப்போ பப்பா ஜோன் பீஸான்னு சொல்லியிருக்கு தானே, இப்போ லோகோ உங்களுக்கு சரியாக விளங்கலாட்டி இது என்னென்னா கூகுள் பண்ணி பார்க்கலாம், இதுக்கு இதான லோகோன்னு சொல்லி. ஸோ எஸ்ன்னா எஸ், நோன்னா நோ. இப்போ இது எனக்கு நம்ம ட்ரைனிங் செய்கிறதால தான் எஸ் நோவெல்லாம் காட்டி நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்குது. பட் வந்து என்ன பண்ணாதுன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணக்குள்ள அப்படி வராது. ஓகே, இது லோகோ இல்லை, நீங்கள் பாருங்களா, இது லோகோவா இல்லையாங்கிறத இங்கே பாருங்கள், இது எஸ், அதே லோகோ. அடுத்தது இதில் ஒரு பியூட்டி என்னன்னு சொன்னால், நீங்கள் ஒர்க் பண்ண போகக்குள்ள உங்களுக்கு இந்த ஒவ்வொரு கைடன்ஸ்லையும் எப்படி வரணுங்கிறது இது பண்ணுவாங்க. ஓகே, அடுத்தது நீங்கள் சில விஷயங்கள் நீங்கள் வேலை செய்யக்குள்ள நீங்கள் வேலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் தான். ஆனால் அந்த
வெளியில பார்க்குறதுக்கும், உண்மையா போய் நீங்க வேலை செய்றதுக்கும் அங்க வித்தியாசம் வருமா? நீங்க இது பண்றதுக்கும், வெளியில பார்க்கறது அங்க என்னன்னு ஒரு சொன்னா, அதில நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கு. அப்படி எல்லா வேலையிலயும் இருக்கா? இத நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளணும். இது ஒன்லி ஒன் ஒர்க்ல எல்லா வேலையிலயும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கு. அந்த ட்ரிக்ஸ நீங்க இங்க யூஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னா, நீங்களும் இதில லாங் டைம் சர்வே ஆகலாம். இதில நாம வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் இல்லாம, இப்ப நம்ம 10 வெப்சைட் படிக்கிறது என்னத்துக்குன்னு சொன்னா, 10 டைப் ஆஃப் வெரைட்டியான ஒரு இது ஒண்ணு நீங்க என்ன செய்யணும்? இதில லேர்ன் பண்ணணும் நாலேட்ஜ. அதே மாரி லேர்ன் பண்ற ஒரு நாலேட்ஜ் வந்து உங்களுக்கு எல்லா இடத்தையும் அது யூஸ் ஆகுற மாரி இருக்கணும். ஸோ இப்படியான ஒரு விஷயத்த நீங்க தெளிவா விளங்கிக் கொண்டு இதில ரன் ஆனீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு ஆ ஏர்னிங் பேஸ் ஒண்ணு இங்க அமையும். அதாவது ஏர்னிங் சோர்ஸா மணி மேக் பண்ணி தர ஏர்னிங் சோர்ஸ். நீங்க பார்த்தீங்கன்னா, நான் ஒரு இந்த வீடியோ போடுறதுக்கு ஒரு 3, 4 டேஸ்க்கு முதல் ஒரு ப்ரூஃப் ஒண்ணு போட்டிருப்பேன். ஒரு ஆள் வந்து ரூ. 1,17,000 ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி, அந்த 1,17,000 அவர் நம்ம எந்த வெப்சைட் தெரியுமா? நாங்க வந்து ஒரு பார்ட் டைம், அதாவது நாங்க மெயினா ஒரு வெப்சைட் ஒண்ணு வொர்க் பண்ணோம். அதில ஒரு சிறிய பார்ட்டா தான் அத நம்ம எடுத்து செய்தோம். சில ட்ராப் சேவிஸ்கள் நம்ம ட்ராப் பண்ணுறதுக்கு அது ஒரு ட்ரிக் ஒன்று இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணது அவர் மெயினாக யூஸ் பண்ணுறாரு. ஸோ அதை அப்படியே நாங்கள் தூக்கி வந்து ப்ரீமியம் குரூப்பில் விட்டு அதை மெயினாக கைட் பண்ணுறோம். ஸோ இப்படி எல்லாம் இருக்குது. நீங்கள் விலையும் கொண்டு சரியாக செய்வீங்கன்னு சொன்னால் இது எந்த ஒரு ரிஸ்கையும் தராது. வேலை இருக்கும், அந்த வேலையை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து மணி வரும். இவ்வளோ தான் கன்செப்டாக. ஓகே, கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் டிக்டாக் பயோவில் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி நாங்கள் உங்களுக்கு இது மேலதிகமான தகவல் தரணும்னு சொன்னால் சோஷியல் மீடியாஸ்லேயும் கனெக்ட் ஆகி இருந்து கொள்ளுங்க. அங்கே யூஸ்ஃபுல்லான சில வீடியோஸ்கள் ஷேர் பண்ணுவோம். அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.